விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 35 ஆண்டு உழைப்பு என் தலைவர் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தியாகத்தின் மறு உருவம். அவர் 35 ஆண்டுகளாக இந்த பாமர மக்களுக்காக உழைத்த உழைப்பு. சமூக நீதி என்பது அனைத்து மக்களுக்கு உரியது. அதை தலைவர் ஓங்கி ஒழித்தார். ஆனால் விசிகா போட்டியிட்ட 8 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் அனைத்து மக்களுக்காக போராடிய தலைவர் தோற்கவில்லை. சமூக நீதி என்று பிறந்த எம் தலைவர் தோற்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் தன் உழைப்புக்கு ஊதியம் வேண்டும் என்று கேட்பது போல எம் தலைவன் உழைப்புக்கு அனைத்து மக்களும் அது மக்களை குறை சொல்லி எந்த ஒரு தவறும் இல்லை. மக்கள் என்பது இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்காதா என்று நினைப்பார்கள். அதாவது இன்றைக்கு அவர் விஜய் வந்து விட்டார் எங்கள் யார் ஜனநாயக நாட்டில் யார் வந்தாலும் சந்தோஷம். அந்த 8 தொகுதியில் இந்த ஒரு 6 தொகுதிகளாவது வந்திருக்கணுமா அல்லவா? தியாக தலைவருக்கு ஒரு வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் என்றைக்கு விரும்ப மாட்டார். அவரோட உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதை விடுதலை சிறுத்தைகளாக நாங்கள் நம்புகிறோம். எழுச்சி தமிழரின் கொள்கை என்றும் மாறாது. என் தகப்பன் காலத்தில் இருந்து என் காலம் வந்து விட்டது, என் மகன் காலம் வந்து விட்டது. எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களாலேயே நாங்கள் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த திராவிட அரசு எம் தலைவனை ஒரு முதல்வராக முன்மொழியக்கூடாது? சமூக நீதியை பற்றி பேசும் திராவிட அரசு என்று அதிமுக திமுக